வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு டேட் என்னன்னா ஜனவரி 21. எங்க இருக்கோம்னா சென்னை இருக்கோம். அண்ட் எங்க கிளம்பிட்டோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள், 2-3 நாள் கிடையாது, 4-5 நாளாவே வந்து பண்ண எனக்கு பெருமாளோட ரீல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து பண்ண ரொம்ப நாளாக திருப்பதிக்கு போகணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இந்த வாட்டி திருப்பதி கிளம்புறோண்டான்னு சொல்லி பிளான் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பிளான் போட்டுட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும், அதாவது முந்தானேத்து வந்து பண்ணா ஒரு லைவ் போயிருப்பேன், அன்னைக்கே கிளம்பியிருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கிளம்ப முடியாமல் போயிடுச்சு. சரி, இன்னைக்கு கிளம்பிடலான்னு நினைக்கும் போது தம்பி வந்து பண்ணா அவங்களோட அண்ணனுக்கு கல்யாணம், அதனால வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நானும் இருந்துட்டு வந்து பண்ண அடைச்சிடும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னேன். இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சொல்ல கல்யாணம்? மத்தியானம் 11 மணிக்கு கல்யாணம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock ஆச்சு. ஸோ பெங்களூர்ல தான் வந்து பண்ண கல்யாணம் வச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இப்படி தான் சொல்கிறாங்க தம்பி என்கிட்ட, அண்ணா நீங்கள் இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்கண்ணே, அதனால நீங்கள் வந்தே ஆகணுண்ணே அப்படின்னாங்க. இந்த கேடிங்க ஏதோ கேடி வேலை பண்ணுறாங்களேன்னு சொல்லி அண்ணங்கிட்ட பேசும்போது, தம்பி ஜேடி ஒன்று ஃபுல்லாக இருக்கு, தயவு செஞ்சு வந்துருங்கப்பா. எனக்கு என்னமோ இந்த கேடிக்க வந்து நம்ம அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல சொல்ற மாதிரி தெரியல, அந்த ஜேடி மேல இருக்கிற அன்புன்னு நினைக்கிறேன். ஜேடி யாருன்னா ஒரு ப்ரொஃபஸருங்க. அங்க வந்து பண்ணா நானும் வந்து பண்ணா ஃபுல் லக்கேஜஸையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து பண்ணா லேப்டாப் அண்ட் நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு. இது ஃபுல்லாமே ட்ரெஸ் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-20 செட்டு ட்ரெஸ்ஸுங்க. நம்ம ஷாலின் ஆகட்டும், நம்ம மச்சான் ஆகட்டும், 2 பேரும் கிஸ் பண்ணது எனக்கு அது அப்படியே ஞாபகமே இல்லை. ஒரு ஃப்ளோவில் நடந்துருச்சு, ஆனால் ஞாபகமே இல்லை. அப்படி எடிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நடந்திருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதை வந்து நியூஸ் சேனல் கிட்டத்தட்ட 2-3 நியூஸ் சேனல் சம்திங் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு யோசிச்சேன், ஏன்னா முத்தம் கொடுத்தது போட்டிருக்கீங்களே, எவ்வளோ பேத்துக்கு ரத்தம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாடா? ஏன்னா நான் முத்தம் கொடுத்ததை போட்டியே, நான் ரத்தம் கொடுத்ததை போட்டியா? சரி, அது கூட பரவாயில்ல, சரி ரத்தம் கொடுத்தது கூட போடுவானே, கேன்சர் பேசுறதுக்காக நான் மொட்டையே அடிச்சேன், அதை போட்டியா? ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கேட்டாங்க. நானும் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்க, ஓரளவுக்கு தானே வச்சணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்னால் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து தான் ஆகணும், அதனால தான் எடுத்து கொடுத்தேன். இப்போ அந்த இடத்துலையே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்காம வந்திருந்தாலும் நியூஸ் பாசிட்டிவாக போட்டிருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. அப்போ என்ன போட்டிருப்பாங்கன்னா, ரசிகர்களை மதிக்காமல் சென்ற டிடிஎஃப் வாசன் டைட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ஆளு வந்து ஃபயர் கொடுத்து தெரிஞ்சிருப்பாங்க. புரியுது? எல்லாமே இருக்கா சொல்லுங்க. எல்லாமே டிக்கெட் லட்சத்தீவு போனான்னு சொல்லி நாங்கெல்லாம் பிளான் போட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடணும். பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ஃபுல்லு. அதனால இடம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிக்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல சீட் கிடைச்சதுன்னா டக்குன்னு எல்லாத்தையும் கூட்டு போயிட வேண்டியது. ஓகே, மிச்சதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி கார்ல போகும்போது கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு நம்ம சேனல் சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கிட்டுங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்து பார்க்கறது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் இருப்பதில்லை, நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா காரில் போயிட்டு இருந்தோம்னாங்க, இப்போ லிஃப்ட் கேட்டு பைக்கில் போயிட்டு இருக்கோங்க. தோ அங்கே இருக்கு பாருங்க நம்ம கார், சரிதா? டிக்கெட் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:11 ஆச்சு. எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், வாசா என்ன வாசா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னாங்க, நைட்டு வந்து விளாக் எடுத்ததுக்கப்புறம் காருக்குள்ளே ஏறினோமா, அதுக்கப்புறம் விளாக் பண்ணலான்னு நினச்சேன், டயர்ட்ல தூங்கிட்டேன். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் இருக்கு, என்னன்னா தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா குட்டியா புகை போயிட்டு இருந்துச்சு. இவன் பேனட்டை ஓபன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்ப நைட் டைம். அதுக்கப்புறம் மறுபடியும் திறந்தேன்னா லொகேஷன் மாறி இருந்துச்சு, கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, மறுபடியும் கார்ல இருந்து புகை வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து வேற ஒரு டைமிங்ல வேற ஒரு லொகேஷன்ல இவன் வந்து பேனட் ஓபன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். போனை எடுத்து வீடியோ காமிச்சா பாருங்க, ஏதோ ரயில் வண்டியில போக போற மாதிரி கார்ல இருந்து போக போயிட்டு இருந்துச்சு. மிரண்டோம். அதுவும் இல்லாம கார் ஃபுல்லாவே பிரேக் டவுன் ஆகி செத்து போனதுக்கு அப்புறம் தான் நானும் எந்திரிச்சேன். எப்பதான் எந்திரிப்பீங்க? நானும் பாக்குறேன் எந்திரிக்கவே மாட்டாங்க. தூங்குனதே எப்படா? நியாயமா பேசுங்கடா. 5 மணிக்கு தூங்கிருப்பேனா? ஆமா, 5:30 தான் கிளம்பணும். இல்ல 3 நாள். ஆமா, கிளம்பினதா ஆக்சுவலி vlog எடுத்துல 3:30ங்க. கிளம்பி போனது வந்து பண்ண ஒரு 5:30 ஆயிடுச்சா. தூங்குனதே வந்து பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்னா, கார் எடுத்துன்னு போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் தடவை ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல சந்தோஷ் ப்ரோ கிட்ட vlog எடுத்து வந்துறேன். ஆக்சுவலி கார் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க பிரேக் டவுன் ஆகும் நினைக்கல, என்ன ஆகும் நினைச்சோம்,
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல நம்ம என்ன நினைச்சோம் ஃபர்ஸ்ட் சாபம் அப்படி ஆக்சிடென்ட் நினைச்சோம். ஆக்சிடென்ட் ஆகி கார் அப்படியே உருண்டு போகும். அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. சீட் பெல்ட்ல போட சொல்லிட்டு நாங்களும் டேய் கார் நம்ம என்ன ஆகும்னு நினைச்சோம். நிபந்தனை எதனால அப்படின்னா அது சில பேரோட சாபங்க. கண்ணாடிலாம் உடைஞ்சிடுன்னு சொன்னாரு. அது சொல்றேன் என்னன்னு. வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துறான். தண்ணி இல்லன்னு தண்ணி தீர்ந்து போகுது. அப்புறம் உள்ள ஆயில் இல்ல. சரி ஆயில் இல்லன்னு ஆயில் ஊத்துறான். ஆயிலும் தீர்ந்து போகுது. கடைசியில் 2 கூலண்ட் ஆயில் ஃபர்ஸ்ட் ஒரு கூலண்ட் ஆயில் ஊத்துறோம். அது ட்ரை ஆகி போக வருது. சரி இன்னொரு 60 கிலோமீட்டர் போயிடல அப்படின்னு சொல்லி திரும்பி கூலண்ட் ஆயில் ஊத்துறோம். அதுவும் ட்ரை. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். டமான ஒரு சவுண்ட். இப்ப நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னா ஆம்பூர்ல இருக்கோம். டிடிஎஃப் ஆம்பூர்ல தான் வந்து பண்ண பிரேக்ஃபாஸ்டே நாங்க பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஆமா பல்லு கூட விளக்காம வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க பிரியாணி தான் சாப்பிட்டோம். இவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க தான் சாப்பிட விட்டாங்க. அவங்க சாப்பிட விட்டாலே பொழிச்சிடும். ஆக்சுவலி என்ன சொன்னீங்க? திரும்பி வரதுக்குள்ள ஒரு மிரர்னா உடைஞ்சிட்டு தான் நம்ம வரும். கண்ணாடியாவது மினிமம் உடையும்ல. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த கார் யாருது தெரியுமா? சந்தோஷோட காரு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போக வரும்போதே போன் பண்ணி சொல்றோம், டேய் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னா கார்லாம் கரெக்டா வச்சிருக்கேன். எனக்கு மாப்பிள்ள சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன், லடாக்கே போ அப்படின்னு. லடாக்கா போச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் போனா லடாக் எங்க போச்சு? இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆமாங்க. ஆக்சுவலி என்னன்னா மாப்பிள்ள வந்து பண்ண எங்களுக்கு ஒரு காரே அனுப்பிச்சு விட்டாரு. எப்பா எப்படியாவது வந்திருப்பா அப்படின்னு சொல்லி இந்த காரே அனுப்பிச்சு விட்டாரு. நாங்க இன்னும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம டிடிஎஃப் கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஷூஸ் கடை இருந்துச்சு. அண்ணன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. உங்க கடை தானே? அண்ணன் கடைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி சும்மா வந்து பாத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம். எல்லாமே பக்காவா இருக்கு. ஆக்சுவலி கார்ல வந்து இன்ஜின் ஆயில் இல்லையாமாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன நடக்கிற சம்பவம். ஐயோ சொல்றா அண்ணா என்னண்ணா காரை ரெடி பண்ணீங்க? மாப்பிள்ள மெக்கானிக்கா? ஓ இந்த மெக்கானிக்கா? இந்த மெக்கானிக் அட்வான்ஸ் ரெடி பண்ணி லடாக் வரைக்கும் போகணும் சொல்ற மெக்கானிக். ஹலோ அண்ணா என்னண்ணா ஆயில் இல்லாம சீசா ஆகி போச்சுண்ணா வந்து. ஆமாண்ணா இன்ஜின் இல்லையா? ரேடியேட்டர் ஆயில் இல்ல, கூலண்ட் ஆயில் இல்ல. என்னண்ணா எதுவும் லீக் ஆகலையா? மெக்கானிக் சொல்லிட்டாரு. இங்க இருக்க மெக்கானிக்கு பார்த்து ரெடி பண்ணிடுறேன் நானே. நீ போன வாட்டி ஏமாந்துட்டு போல. அதான் பைத்தியக்காரா? எல்லாத்துக்கும் தூக்கம் வரீங்க முடியல. சரி வாங்க போலாமா? வாசன் ப்ரோவை பார்த்து சந்தோஷமா இருக்கேன். இவருக்கு லைஃப்ல நல்லதா ஆகும். இவர் படம் சூப்பரா ஹிட் அடிக்கும். நான் கூட வந்து வரலாறு படைக்கும். கண்டிப்பா இவர் படம் ஹிட் அடிக்கும். இனிமேல் இவரு பைக் எல்லாம் வாங்குவாங்க. எல்லாரும் எரிய போறீங்க நீங்க. சத்தியமா இவரை யார் இதெல்லாம் பண்ணி உள்ள தள்ளுவீங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா நாசமா போயிடுவாங்க. இல்ல ப்ரோ நான் சத்தியமா அவங்க லைஃப் சூப்பரா மாறும். நான் ப்ரேயர் பண்ணுவேன் அதுக்காக. டிடிஎஃப் காருக்குள்ள ஏறி கிளம்பியாச்சுங்க. அண்ணா அங்க ஒருத்தர் நாங்க வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டாரா பண்ணலையாண்ணா? இப்போ நோ. எத்தனை மணிக்கு நான் கல்யாணம்? நாளைக்கு காலைல கல்யாணம், இன்னைக்கு ரிசப்ஷன். என்னடா என்ன புரியலையேண்ணா? இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு காலைல தான் கல்யாணம். தேவைப்படும் எங்களுக்கு கல்யாணம் இன்னைக்குன்னு சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு வரீங்களாடா? இல்லடா பாவீங்களா, திருப்பதிக்கு போய் பெருமாளை கும்பிட்டு உனக்கு ஒரு மொட்டையை போட்டு வந்திருப்பேன்டா. இல்ல கல்யாணம் நிப்பாட்டலடா. நாளைக்கு தான் கல்யாணமா, இன்னைக்கு தான் ரிசப்ஷனா? ஏதோ கல்யாணம்னு வந்தாச்சு. நாங்க கிளம்பும் போதே ஒருத்தங்க சாபம் விட்டாங்க, நீங்க எல்லாம் போய் ஆக்சிடென்ட் தான் போறீங்க, என்ன விட்டுட்டு போறீங்கல்ல, பாரு எப்படி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லி சாபம். ஆல்ரெடி வந்து பண்ணா மகாராஷ்டிரா ரைட் போகும்போது என்னடாச்சு? பரவாயில்ல சொல்லிடு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிறைய பேரு ஏய் சொல்ற மகாராஷ்டிரா போகும்போது சேம் அவங்களே தான் வந்து பண்ணா என்ன விட்டுட்டு போறீங்கல்ல, சோ பாருங்க ஆக்சிடென்ட் தான் ஆக போகுது அப்படின்னாங்க. அந்த கருணாக்கு இப்படிலாம் வேலை செய்யணும் எதிரே பாக்கலங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா 9:45 ஆச்சு. ஆக்சுவலி ஆஃப்டர்நூனே நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்த டயர்டில் வந்து பண்ண அப்படியே படுத்துட்டேன். பட் தூங்கல, சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதை அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த ஃப்ளாட்ல தாங்க இன்னைக்கு நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட் சூப்பராக இருக்கு. எவ்வளோ வாடகையா? ஆமாம், இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க, அப்புறம் அங்கே ஒரு பால்கனி இருக்குங்க, அங்கே ஒரு பால்கனி இருக்குங்க, இந்த ரூமுக்கு ஒரு பால்கனியா? 1 2 3 4 அதான்யா 2 ரூமு 4 பால்கனி. ஜம்மன் இருக்கு. வா 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 வா. சரி அப்படி இதுவோமா
கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கோ பண்றா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடும். அங்க ஒயர் இருக்கா கீழே அங்க பாரு அங்க ஒயர்டா அங்க ஒயர் இருக்காங்க சீரியஸா ஒயர் இருக்கா கண்ட்ரோலே இல்லாம பறக்குது மாப்பிள்ள. என்ன சொல்ற அவன் மாப்பிள்ள ஆட்டோமேட்டிக்கா போகுது. எங்கடா காத்தடிக்குதுல அதனாலயே இருக்கும் நினைக்கிறேன். அவங்க பைத்தியமே சிக்னல் வராம எடுத்துக்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணும் போறான் அவன். மாப்பிள்ள போயிடாத மாப்பிள்ள. இவன் சும்மா இருக்க மாட்டான் மாப்பிள்ள. வந்துடும் மாப்பிள்ள. இப்ப அப்படி போகுதா? இப்ப பாரு. வருது 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 வருது. இல்ல போகுது. ரிட்டர்ன் டு ஹோம் புறா இல்ல இப்ப ரிட்டர்ன் டு ஹோம் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது மாப்பிள்ள. பின்னாடி பேக்ல தான் இருக்கு. வரேன் இப்ப இப்படி தூக்கி போட்டு வரேன். ஆக்சுவலி கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மியா இருக்குங்க. அதாவது கண்ட்ரோல் கம்மியா இருக்குன்னா கண்ட்ரோல்லாம் சூப்பரா இருக்கு. நாங்க பெருசா எப்படி சொல்றது இன்னும் பழகல. இதுல பழகிட்டோம்னா பூந்து விளையாட ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்க வந்து கட் அடிச்சு கூப்பிட்டு வர போறோம் இந்த கேமரால. மண்டை மாட்டிக்க போதுடா. குட் பாய். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு தான் அதாவது ஜெட்டுக்கு தான் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு. ஒரு பக்கம் பார்த்தா உண்மையாக எடுக்கும் போது மெமரி கார்டு இதில் போட்டு போவாங்க. நாங்கள் மறந்து போய் இதில் போட்டோம். சரி இப்போ மெமரி கார்டு மாற்ற போகிறோம். நாங்கள் வந்து மகாராஷ்டிரா மும்பைக்கு கிளம்பிட்டோம். நான் சொல்றத நீயும் சொல்ற எக்கோ அது எப்படி தெரியும் கேட்குறீங்களா? நீ தானடா சொன்ன உலகாதடா. ஆனா இவனுக்கு தெரியும் சாஃப்ட். நெக்ஸ்ட் ட்ரிப்னு சொல்லுங்க. சஸ்பென்ஸ் என்ன எங்க 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 நான் கேக்குறேன். அதுல வந்து மாத்திக்கணும். அதான் மாணவர்களை போட்டுக்கோ. ஆமா எனக்கு உண்மையா தெரியாது. நீங்க சொல்லுங்க. சொல்லி ஆமா நீங்க சொல்லிதான் தெரியும். எப்போ பிளான் பண்ணுறது தெரியலடா. ஐயோ எங்களை பத்தி உனக்கு தெரியாது. அத்தனை செட்டு துணி எடுத்து வைக்கும் போதே நீ உசாராமாடா. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ட்ரெஸ் வந்து நான் ரெண்டே நான் மட்டும் நான் எப்பவுமே நான் நிறைய ட்ரெஸ் எடுத்து வருவேன். ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ரிட்டர்ன் போயிட்டு எனக்கு திருப்பதி போகணும் பிளான் இருந்துச்சு. சொன்னா ரிட்டர்ன் போயிடும். ஆனா இவ்வளவு பேக் ஆனா எங்க தெரியுமா மனசு விட்ட ஒருவேளை இவன் ட்ரிப்புக்கு வருவானா இல்ல கேரளா கிளம்பி. ஆக்சுவலி எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் கிளம்பி போயிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பிளான மாத்திட்டேங்க. இந்த வாட்டி சோ நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நாங்க காட்டுறோம் இந்த vlogல. இன்னைக்கு காட்ட முடியாது, நாளைக்கு காட்டுறோம். ஓகே தேங்க் யூ. நீங்க தான் இந்த லைட் வச்சு விளையாண்டுருக்கீங்களா? அங்க இருந்தீங்க அப்புறம் அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க. எப்படி அங்க இருந்து கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலி இவங்க வந்து பண்ண ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. அங்கிருந்து இந்த ரூம்குள்ள வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்க வந்து ட்ரோன்ல செட்டப் பண்ணி சரி அங்க அனுப்பிச்சு விடுவோம் என்னன்னு கேட்கலாம்னு சொல்லி அனுப்பி செட் பண்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தா பசங்க அங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஓகே டாலி சோ மச். ஓகே சரி சேஃபா இருக்க. அப்ப நான் அவங்க கூட லாஸ்ட் நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். அண்ணே வாங்கண்ணே. நாங்க யார் வீட்டுக்காரங்கண்ணே? ப்ரோ இவரு பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு கண்ணாமூரியா வந்திருக்காரு. இவரு அவ்வளோதான் சாரி ரெண்டு அண்ணாங்க. இந்த ரெண்டு அண்ணாங்க இவர்தான் கூட போட்டு. ஆமா ஒரே விஷயம் அண்ணன் இருந்துட்டு அண்ணே சேம் பீச்சுனாங்களா? ரெண்டு பேரும் பிங்க் கலர் இருந்தாங்களா? பிங்க் கலரா? அப்படி ஒன்றும் போடலையே. ஓ ரைட் ரைட் ரைட். சிட்டி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 10:40 ஆச்சுங்க. ஸோ வந்து மேலே போய் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஆக்சுவலிங்க ஸோ இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு நான் சிக்கன் பீஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி கேட்டானா. நானும் இவனை பார்த்துட்டு டேய் சிக்கன்லாம் போட மாட்டாங்கடா அப்படின்னு. ஹிந்துஸ் கல்யாண ஃபங்க்ஷனில் மேக்ஸ் டு மேக்ஸ் நான்வெஜ் போட மாட்டாங்க. நான் இருந்துட்டு மாப்பிள்ளைகிட்ட என்னன்னு சொன்னேன்னா மாப்பிள்ளை என் கல்யாணத்தில் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு நான்வெஜ் போடுறேன் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நோக்கத்தோட என்ன மீனிங்கில் சொன்னேன்னா அஜித் மட்டும் ஸ்பெஷலாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டேய் நீ சொல்கிறது வேற மாதிரி இருக்குடா அப்படின்னா. அப்புறம் உடனே வந்துட்டு சரி மச்சான் உனக்காக வேணா ஒரு கல்யாணத்தில் நான்வெஜ்ஜும் இன்னொரு கல்யாணத்தில் இல்லை அப்படி சொல்ல உனக்காக வேணா அதான் உனக்காக வேணும்னா ஒரு கல்யாணத்தில் நான் நான்வெஜ் போடுறேன் அப்படின்னு. ஒரு கல்யாணம் தானே எனக்கு அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாருங்க பேபி கார்னுங்க. மச்சா பேபி கார்னுங்க என்ன சொன்னேன்? காளாமிட்டாங்க. என்னன்னா நானும் சொல்லிட்டேன் அவரும் சொல்லிட்டாரு. அதனால எதுவும் கிடையாது.
பாருங்க இப்போ எப்படி ஹெவியாக சாப்பிட போறேன்னு. அப்படி அட்வென்ச்சரஸாக ஓடி போனீங்கன்னா அதையும் vlog எடுப்பேன். வணக்கம், நான் உங்கள் வாசன் திட்டியா. இப்போ நாங்கள் திண்டுக்கலை தாண்டி ஓடி போயிட்டு இருக்கோம். ஆமாம், திட்டியா இப்போ வந்து நாங்கள் மதுரையில் அப்சென்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி vlog போட்டுருவோம். மதுரையில் தூக்கிட்டு இருக்கோம், வந்து மாமா வந்து தூக்கிட்டு போயிடுவார் எங்களை. ஓகேங்க, ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. எந்த பக்கம் போயிட்டு இப்போ நம்ம அவ்வளோதான் காணாம போயிடுச்சு. நான் அது நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுனாங்க, நான் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே தெரியாம விட்டேன். அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊரில் போயிடுச்சு. எப்படி ரிட்டர்ன் எடுக்கணும்னே தெரில. மேலேருந்து பார்க்கணுன்னா நம்ம ஊர் வழியும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எந்த ஏரியான்னு கூட உங்களுக்கு தெரியுமா? சும்மாவே ஒரு தெருவில் வண்டி எடுத்து போனால் குழம்பிடுவோம். ஆமாண்டா, பறக்க விட்ருக்கீங்க. வந்துட போகிறோம் அஜி பையன். நம்மளுக்கு ஏர்கிராஃப்டை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிடலங்க ப்ரோ, அப்போ தான் நல்ல கிளாரிட்டியாக இருக்குங்கிறாரு. அதான் இதில் கிளியராக தெரியுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களா? ஆமாம், அதை பாரு. ஆனால் ஏர்கிராஃப்டே எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலங்களே. ஐயோ, சரி, இப்போ ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டா. இது இவ்வளோ வந்துருச்சா? இப்போ ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பாட்டு கூப்பிட்டு வந்துடும்டா. அப்படிங்களா? பார்த்துக்கோ. ஸ்டக்கா இங்கே நின்று போச்சு. வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம எங்க இருக்குமோ அங்கே வந்துடும் நினைக்கிறேன். பார்த்தியா? ஏன்னா இந்த ஆண்டனா இருக்கணும்டா, இதில் ஆண்டனா இல்லையோ தெரியலையே. ரெக்கார்ட் ஆகுதா? அப்படியே காணாம போயிடுச்சுடா. ஆர்சி சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஐயோ, சரி பயப்பட வர அவடு. ட்ரோனு எங்கே இருக்குங்க? கீழே வண்டி இருக்கா? இருக்கு. தம்பி எங்கடா போயிட்டு காணாம போயிடுச்சு. வந்துடுறா சிங்கக்குட்டி. சிக்னல் வேறு ஸ்டிக் ஆகுது. நீங்களே ஓட்டிட்டு வந்துருங்க ட்ரோனை. லிஸ்ட் சிக்னலே கிடைக்கலடா. இப்போ கிடைக்க வைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. நாங்கள் பயத்தில் உச்சகட்டத்தில் இருந்தோம். ஐயோ ட்ரோன் நான் பயப்படுறேன். என்ன கேட்குறாரு, வண்டி இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா வண்டின்னு கேட்டால் நான் பயம்லாம் பண்ணல, நான் நார்மலாக தான் கேட்டேன். நான் பயந்துட்டேன். நாங்கள் வேண்டாம். அப்புறம் அவர் திட்டு வாங்க முடியாது. ஒருத்தர் ஏன்னு பொங்கி வந்துடுவார். பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் பின்னாடி இருக்கு ப்ரோ. எதுக்கு இந்த சைடா? இந்த சைடுல பேக் சைடு. மேலே இருக்கிறா பாருங்க, அப்படியே பச்சை எறிகிறா பாருங்க. வந்துட்டான் பச்சை கலரு. சிக்னல் ஏன் லாஸ்ட் ஆச்சுன்னு தெரியலடா. பயந்துட்டு திடீர்னு வைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி கேக்குது. சிக்னல் திடீர்னு லாஸ்ட் வந்துச்சு. எனக்கு எங்க தெரியுமா நம்பிக்கை பயங்கரமா வந்துச்சு. மறுபடியும் சவுண்ட் வந்துச்சுல, எங்க போற நீ வா அன்னைக்கிட்ட. ஆக்சுவலி இப்போ நாங்கள் ஒரு பெரிய ப்ராங்க் பண்ண போகிறோம். அஜிமாப்பில் வந்து பண்ண அந்த ரூமில் இருக்கான். இதை வேற ஆன் பண்ணீங்க, எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பண்ணால் ரியலாகவே இந்த ட்ரோனை வந்து தொலைக்க போகிறேன். அதாவது தொலைக்க போகிறேன்னா சிக்னல் லாஸ் பண்ண வைக்க போகிறேன். அதாவது ட்ரோனை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹேண்ட் கிராஃப்ட், அதாவது நம்ம ரிமோட் எப்படி இருக்கா, ரிமோட் இப்படி வச்சுட்டு ட்ரோனை பின்னாடி பக்கம் அனுப்பிச்சு விட்டோம்னா கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு அது வந்து ஏர்கிராஃப்டை பார்த்த மாதிரி நில்லுங்க, இல்லைன்னா சிக்னல் லாஸ் ஆகும்னு சொல்லுவோம். நம்ம அதை தாண்டியுமே அனுப்பிச்சு விட்டோம்னா சிக்னல் லாஸ் ஆகிடும். அது ரிமோட்லலாம் வந்து பண்ண பயங்கர டெரராக காட்டும். அந்த டைமில் அஜிமாப்பில் இங்கே பாரு மாப்பிள்ள ட்ரோன் தொலைஞ்சு போச்சு மாப்பிள்ள அப்படின்னம்னா, பட் ஆல்ரெடி வந்து பண்ண அஜிமாப்பிள்ளையோட ட்ரோன், அதாவது அஜிமாப்பிள் ட்ரோன் இல்லை, அஜிமாப்பிள்ளை நானும் சேர்ந்து வாங்கின ட்ரோன், என்னையே இப்படி சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ட்ரோன் வாங்கினோமா. ஆல்ரெடி ஒரு டைம் உடச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட கையில் காசு இல்லை ரெடி பண்ணுறதுக்கு, அதனால நான் ரெடி பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ அவன் கை காசை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து பண்ண இந்த ட்ரோன் உடஞ்சது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாடே பார்த்து இப்போ நீ தான் செலவு பண்ணோம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா மச்சான் ட்ரோன் தொலைஞ்சு போயிடுச்சு மச்சான், அவன் மச்சான் தேட போகலாம் அப்படின்னா அவனோட ரியாக்ஷனை நான் பார்க்கணும். ஓகே ப்ளே பண்ணியாச்சு. ஹலோ ப்ரோ, மைக் செக் வாடா. ஹலோ ஹலோ ஹலோ. ஃபோன் கை நீயே வச்சுக்கணும் ப்ரோ. வா வா இது வா, ஒன்று பண்ண போகிறோம் இன்னைக்கு, ஒரு மேட்ச் பண்ண போகிறோம். வா அஜிமா இங்க வா ஒரு நிமிஷம். நல்லா பழகிட்டேன். இல்லைங்க இப்படி பின்னாடி இருந்து
மக்காதா டேய் தம்பி தம்பி முடியலப்பா இப்படி பின்னாடி இருந்து வந்தாலும் என்னால போட முடியும் மேல பறந்துருச்சு லைட் எரியல மூளை கலர் ஆயிடுச்சு. ஓகே இப்போ எங்க போலாம் சொல்லுங்க எங்க போலாம் இப்போ நம்ம அதோ இந்த பிரிட்ஜுக்கு இப்போ நம்ம போறோம் என்னாச்சு சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சர்வீஸ் பண்ணுங்களா? ஏதோ காட்டுது சிக்னல் இல்லன்னு காட்டுது. சிக்னல்லாம் இருக்கு இல்லடா அது இது காட்டு எனக்கு வீக் சிக்னல். ஐயோ மாப்பிள்ள டிரான்ஸ்மிஷன் சிக்னல் லாஸ்ட். ஐயோ ஐயோ இங்க பாருங்க பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆயிடுச்சு மாப்பிள்ள. நோரா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கோவா மாப்பிள்ள காட்ட மாட்டேங்குது. எதனா பண்ணுங்க. Aircraft not possible gimbal attitude error. ரிட்டர்ன் டு ஹோம் குத்தியா இல்லடா? அதுவே ரிட்டர்னிங் டு ஹோம் ஆயிடுச்சு. அது ரிட்டர்னிங் டு ஹோம் அது ஆட்டோமேட்டிக்கா மார்க் ஆச்சு. நான் இதுல மார்க் பண்ணல. ஏய் இது பண்ணாதடா வேணாம்டா விடுடா. ஒரு வேற எங்கேயோ போயிலாம்டா ஆகுதுடா. ஐயோ அப்ப கட் பண்ணி விடு. அந்த அண்ணனை கூப்பிடு. அண்ணா உங்களுக்கு வழி தெரியும்னு சொன்னீங்களே எப்படின்னா? வேற எங்க லேண்ட் ஆகுதா? நம்ம வேற எங்கேயோ லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகல நம்ம லேண்ட் ஆகும். இதுதான் பிரிட்ஜ். அஜி தேடே காணாமல் இந்தடா வர மாட்டீங்களா? சொல்றேன்டா நைட்ல ஓட்ட வேணாம்டா. அப்படி இந்த டேய் கார் வச்சிருக்கீங்களாடா? இருக்கு. நான் இங்க லேண்ட் பண்றேன் இந்த ரோட்ல. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் ரெடி பண்ணேன்டா. 20,000 ரெடி பண்ணேன்டா. மாப்ள பெஸ்ட் மாப்ள இந்த இடத்துல நான் லேண்ட் பண்ணிடுறேன். இங்க பாரு இந்த இடத்துல லேண்ட் பண்ணினா கார்ல மரம் கீரம் வயர் எதுனா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணால இது அந்த இடத்துல லேண்ட் பண்றேன். ஒயருக்கு ஏறி போண்டா. இது ஸ்ட்ரீட்ரா. சோ லைட் வேற டேய் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் வாடா. கொடுத்துட்டேன் மறுபடியும் ஒரு டைம் ரெவென்யூ கடிச்சிருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி பக்கடாகி போச்சு. ஐயோ வர போயிடும் சொல்லி அது பாட்டுக்கு இங்க தான்டா மார்க் ஆயிருக்கு. நேரா மொட்டை மாடியில வந்து சைடுல போட்டு டமான் ரெடி பண்ணுறேன். கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருக்கான்? நான் இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பண்றலானா? அது கேக்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா ரியாக்ஷன் அவ்வளவுதான்டா. அவள ரொம்ப உடைஞ்சு போயிட்டான்டா. போடா. ஆமா படுத்துங்க சொல்ற விளையாட்டுத்தனமா பண்ண வேணாம்டா. பகல்ல நைட்ல இங்க பாரு தெரியும் பாரு. இங்க வா தெரியும் பாரு. இங்க தெரியும். ஆனா ட்ரோன் இங்க பாரு. இங்க தெரியும் பாரு. டேய் நைட்ல சிக்னல் கிடைக்காதுடான்னு சொல்றேன். டாப்ல ஆவது வரும். அங்க ஒரு பாரு வெளியில இருக்கும். சிக்னல் காணோனே ஒரு மூஞ்ச பார்க்கணும். இருக்கு. நோ கோகோல போய் இந்த பின்னால சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓய்யோ ஹீரோ மாதிரி இருக்குடா. இங்க பாரு அப்படி இருக்கு. இங்க பாரு. அந்த ஃபேன் ஆஃப் பண்ணல. என்ன செட் பண்ணா இது? எனக்கு என்ன பண்ண தெரியுமா? நீ பிராங்க் தான் பண்ற. அந்த பிராங்க் பண்ணும்போது தொலைச்சிடியோட ஒரு பயம். சத்தியமா அதுதான், வேற ஒண்ணும் இல்ல எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் பண்ணும். ஸோ இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். சும்மா ஜாலியாக விளையாண்டோம். பட் இன்னும் ரொம்ப ஃபீல் ஆகுவான்னு நினச்சோம். பட் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. என் வாழ்க்கையிலேயே வந்து பண்ணா டீச்சர்ஸை ஸ்கூல்ல மட்டும்தான்டா பார்த்துருக்கேன். ஏய் உண்மையாடா டீச்சர்ஸை நான் ஸ்கூல்ல மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனா இவனுங்க என்னடா என்னதான் சொல்லாதீங்க. நான் டீச்சர் ஒழுங்கா படிக்கிறேன். நான்லாம் இதை படிக்கிறேன். இது என்ன பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் நான் கேள்வியே பட்டது கிடையாதுடா. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது இந்த வியோசோபி, அதுக்கப்புறம் ஜேடிலாம் பெருசு, அதுக்கப்புறம் இந்த இருக்குதுலயே பெருசு அப்போ வந்து பக்கார்டி. காலேஜ் டைம்ல எனக்குலாம் பக்கார்டி தான் இருக்குதுலயே ரொம்ப பெரிய இது. 200-205 ரூபாய். அப்புறம் டாக்னு ஒன்று வருமே, பிளாக் டாக், அதுவும் கேள்விப்பட்டதில்லை. ஜேடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஜேடி அடிக்கணும்னு சொல்லி. ஏன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா இருக்கிறதுலே அது வந்து எக்ஸ்பென்சிவானது. டிகாஷன் டீ இல்ல இது டிகாஷன் டீ இல்லடா. அஜிங்க வா இங்க கை கொடுறா. அதை எட்டி பாரு. இங்க எட்டி பாரு அந்த டம்ளருக்குள்ள எட்டி பாரு. ப்ரோ அது இல்ல ப்ரோ. வாரட்டியா
ஓகே டீட்டெயில்ஸ் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நோ ஐடியா. மும்பைக்கு போகலாங்கிறதும் கேஷுவலாக தான் சொன்னோம், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி கிளம்பி போனாலும் போயிடுவோம், போகாமல் இருந்தாலும் போகாமல் இருப்போம். திடீர்னு கிளம்பி கோயம்புத்தூர் போனாலும் போவோம், திடீர்னு கிளம்பி திருப்பதி போனாலும் போவோம், திடீர்னு கிளம்பி சென்னை போனாலும் போவோங்க. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த vlogல தெரிஞ்சு டிடிஎஃப். ஓகே இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. ட்ரை போயிட்டே இவ்வளோ வேகம் பிடிச்சிருப்போங்க. இந்த மாதிரி போனீங்க பை டிடிஎஃப் ஸ்லர்ஸ் பார்த்து சேர்ப்பாங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க. டிடிஎஃப் ஒரே நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சட்டை ஞாபகம் இருக்காங்க. ஸோ ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, பை, லவ் யூ ஸோ மச்.